எஃப்ஏ சர்ச்சுக்குள்ளாக மறுபடியுமாக உங்களை சந்திக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ பிள்ளைகளே, இன்று தாமே கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வசனங்கள் எபிரேயர் 2 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆமென், அல்லேலூயா. இங்க வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்கிறதுனாலே அவர் தாமே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார். ஆவியான தேவன் அவர் மாம்சமும் இரத்தம் உடையவராக மாறிவிட்டார். ஆமென், அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் சாதாரண ஒரு மனிதர்கள், மாமனிதர்கள், அவர் ஒரு மனுஷனை போல் ஒரு மகான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தேவ பிள்ளைகளை அவர் மகான் அல்ல, மாமனிதனும் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அதாவது உலகத்தை தமது வார்த்தையினால் படைத்த தேவன். அதாவது யோவான் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் வார்த்தையாக இருக்கிறார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறாரு. அவர் வார்த்தையான தேவனாக இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளை, இந்த கிறிஸ்து தாமே மாம்சமும் இரத்தமும் உடையவராக இருக்கிறபடினால, அதாவது நாம் அவர் கடவுளாக நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், பிள்ளைகள் மாம்சம் இரத்தமாக இருக்கிறதுனால அவர் தாமே மாறிட்டார். அதுபோல் இன்று நாம் கூட ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. அன்னைக்கு கர்த்தர் நம்மளை போல் அவர் மாறினது போல நாம் அவருக்குள்ளாக நாம் மாறணும். அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் மாறணும். அவர் ஆவியில் நம்ம செபிக்க பழகி கொள்ளணும். ஆவியில் அவரோடு சம்பாஷிக்க பழகி கொள்ளணும். நம்ம ஆவியில் துதிக்க பழகி கொள்ளணும். அதனால் அவர் மாம்சமாய் மாறினது போல நாமும் ஆவியாக மாற வேண்டும். தேவ பிள்ளைகளை, உலகத்திலே அவர் ஒரு மகானும் அல்ல, ஒரு மனிதனும் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளை, அவரை மேலே விசுவாசமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை. அவர் மீது விசுவாசம் வைத்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அதாவது வேதாகமத்தில் வாசிக்கும் போது சிங்கக்குட்டிகள் தாழ்த்தி அடைந்து பட்டினி கிடைக்கும், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்கும். அதாவது நன்மை இல்லாமல் போவதில்லை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவ பிள்ளைகளை, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவராது. அதனால் தேவ பிள்ளைகளை, அதனால் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இயேசுவை தேடுங்கள், அப்பொழுது நித்தியத்தை தேடுங்கள். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது நித்திய ராஜ்யத்திற்கு மாத்திரமல்ல, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் பெற்று அவருக்குள்ளாக மிகுந்த சந்தோஷத்தோடு சமாதானோடு வாழலாம். வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உலகம் தருகிற விதமாக சமாதானத்தை தருகிறதில்லை, என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன் என்று சொல்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளை, அவருடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் வரணும் என்றால் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். இயேசுவை தெய்வமாக, கடவுளாக, அவர்தான் உலகத்தின் இரட்சகர், உலகத்தினுடைய ராஜா, அவரே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து அவர் அண்டைக்கு போங்கள். நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலும் சமாதான சந்தோஷத்தோடு வாழ்வீங்க. கடன் இல்லாமல், மற்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அவரிடத்தில் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். உலகத்திலையும் சந்தோஷமாக வாழலாம். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோடு வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை தெய்வமாக, இரட்சகராக அவரை நினைத்து விசுவாசித்து அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் பிறக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.